தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒவ்வொரு தொகுதிகளின் வரலாறு, வாய்ப்பு போன்றவற்றை தொகுதி அலசில் பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களை உள்ளடக்கிய சிதம்பரம் மக்களவை தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். சிதம்பரம் மக்களவை தொகுதி ஒரு தனி தொகுதியாகும். சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், புவனகிரி, அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த மக்களவை தொகுதி. கடலூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பரவி கிடக்கிறது சிதம்பரம் மக்களவை தொகுதி. சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், புவனகிரி ஆகியவை கடலூர் மாவட்டத்திலும், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகியவை அரியலூர் மாவட்டத்திலும், குன்னம் பேரவை தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளன. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் தொடக்க காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. அக்கட்சி அதிகபட்சமாக 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திமுக 4 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறையும், அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இத்தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் வள்ளல் பெருமான் அதிகபட்சமாக 3 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தலித் எழில்மலை, பொன்னுசாமி ஆகியோர் இத்தொகுதியில் வெற்றி பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 5,229 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்த இடத்தை பிடித்த அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் 4,97,10 வாக்குகளை பெற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இளவரசன் 62,308 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் சிவஜோதி 37,471 வாக்குகளையும் பெற்றனர்.